ஹலோ ஆல். இத பார்த்ததுமே வந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் நெறைய பேர் வந்து கருவேப்பிலலாம் போட்டு காய்ச்சிருக்கேன். ஸோ எண்ணெய் தான் காய்ச்சிருப்பேன் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. பட் அது எண்ணெய் இல்லங்க. நெய். ஆக்சுவலா ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து நான் நெய் காய்ச்சின வீடியோ போட்டிருப்பேன். அதில நெறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நீங்க வந்து நெய் காய்ச்சிறது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வச்சிருக்கணும். அதில வந்து நீங்க கறி லீஃப் போடுங்க, இல்ல முருங்கை தழை போடுங்க, ஸ்டார் ஆனிஸ் போடுங்கலாம் நெறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த தடவ வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆரம்பிச்சதும் வந்து சூப்பரா ஆரம்பிச்சேன். பட் காய்ச்சிட்டு இருக்கும்போது வந்து பாதியிலே ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்துச்சுங்க. அதனால தான் வந்து இது அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. லாஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் நீங்க காய்ச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காய்ச்சி எடுப்போம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அது ஃபுல்லா கரைஞ்சு போச்சு. என்னாச்சுன்னா, எங்க காலேஜ் குரூப் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு தான் வந்து ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ நெறைய பழைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்துக்கிட்டே வந்து மெய்மறந்து எங்கேயோ கோட்ட விட்டுட்டேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி கரிஞ்சு போன மாதிரி ஆயிருச்சு. வீணாக்கிட்டேன் அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா பாருங்களேன், நெய் எவ்வளோ மணல் மணலா அழகா வந்திருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே எடுத்திருந்தா கலர் ரொம்பவே அப்பீடைசிங்கா வந்திருக்கும். மத்தபடி எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.